ஒரு பெரிய புயல் அடிச்சு ஓஞ்சிருந்த அடுத்த நாள் காலையில ஒரு பெரியவர் கடற்கரையில் நடந்து போயிட்டு இருக்காரு. அங்க ஏகப்பட்ட சின்ன சின்ன மீன்களா கரை ஒதுங்கி இருக்கு. தூரத்துல ஒரே ஒரு சின்ன பையன் மட்டும் நின்று ஒவ்வொரு மீனா பிடிச்சி தூக்கி கடல்ல எரிஞ்சிட்டு இருக்கான். அவன் கிட்ட போயிட்டு பெரியவர் கேட்டிருக்காரு, எவ்வளவு மீன் கிடக்கு தெரியுமா? ஒரு 10,000 20,000 பேர் நின்று மொத்தமா தூக்கி போட்டா கூட அவ்வளவு மீனையும் தூக்கி உள்ள போட முடியாது, உன்னால மொத்தமா எல்லாத்தையும் மாத்திர முடியாதுப்பா அப்படின்னு இருக்காரு. இவன் அதை காதலே வாங்காம மறுபடியும் மீன் எடுத்து தூக்கி போட்டுட்டே இருந்திருக்கான். நான் சொல்றது ஒன்று காதல் விழுவுதா இல்லையான்னு கேட்டிருக்காரு. விழுவுது தாத்தா, என்னால எல்லாத்தையும் மொத்தமா மாத்திர முடியாதுங்கிறது எனக்கு தெரியும். ஆனா நான் தூக்கி போடும்போது அந்த மீன் உயிர் பொழைச்சு போதில்ல, அது எனக்கு போதும் தாத்தா அப்படின்னு இருக்கான். அவன் சொன்னதுல இந்த உண்மைத்தன்மையை புரிஞ்சுக்கிட்ட அந்த பெரியவர் கரெக்ட் தான் அப்படின்னு அதுக்கப்புறம் அவரால் முடிஞ்ச மீனை தூக்கி கடல்ல போட்டுருக்காரு. சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங்னு சொல்லுவாங்க. மிகப்பெரிய இலக்கு இருக்கும் போது அது நம்மளால அடைய முடியுமா அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துருச்சு அப்படின்னா நம்மளால அடுத்த அடி கூட எடுத்து வைக்க முடியாது. இப்போ ஒரு மேரத்தான் ஓடணும் அப்படின்னா 42 கிலோமீட்டர் மேலே ஓடி ஆகணும். அடுத்த நாளே ஓடுங்க அப்படின்னு சொன்னால் நம்மளால ஓட முடியாது. ஒரு 10 கிலோமீட்டர், அப்புறம் 20 கிலோமீட்டர், அப்புறம் ஒரு 30 கிலோமீட்டர்னு கொஞ்சம் கொஞ்சமாக ஓடி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஸ்டாமினா இன்க்ரீஸ் ஆகும். 42 கிலோமீட்டர் தாண்டி நம்மளால ஓடணும் அப்படிங்கிறது நம்மளால அச்சீவபிள் டார்கெட்டாக இருக்கும். அதே மாதிரி நம்மளோட இலக்கு எவ்வளோ பெருசாக இருந்தால் கூட அதை சின்ன சின்னதாக பிரிச்சுக்கிட்டு அதுக்கான முயற்சியில் ஈடுபட்டு அதை அச்சீவ் பண்ணிட்டு வந்திருந்தோம் அப்படின்னா பிரமிக்கத்தக்க மாற்றத்தை நம்மளால பார்க்க முடியும். அதனால சின்னதோ பெருசோ நம்மளோட இலக்கை நோக்கி தினமும் ஒரு அடி எடுத்து வைப்போம்.